முடியாது. ஸோ இதெல்லாம் நம்ம உணவுல சேர்த்துக்கிட்டே வரும்போது இந்த ஃபேட்டி லிவர் தன்னோட பழைய நிலைமையை அடைஞ்சிரும். திரும்பவும் சொல்றது, லிவர் மட்டும்தான் நம்ம உள்ளுறுப்புகள்ல எல்லாத்துலயுமே முழுவதுமா 90% கெட்டு போனா கூட அதை சரி பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்பவும் பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடியது. அதே பழைய நிலைமைக்கு திரும்பக்கூடிய அந்த லிவர் சின்ன குழந்தை மாதிரி திரும்பவும் அதை தப்பு பண்ணோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரம் அதுவும் கெட்டு போயிடும். அதனால லிவர் கெட்டு போகாம அதோட வேலையை அதை தான் செய்யறதுக்கு நம்ம உதவியா இருக்கணும் அப்படின்னா நம்ம முக்கியமா யூஸ் பண்ற ஆயில், அப்புறம் மற்ற ஃபேட்டு கலந்த உணவுகள், புரோட்டீன் கலந்த உணவுகள், கெமிக்கல் கலந்த உணவுகள், ப்ரிசர்வேட்டிவ்ஸ் கலந்த உணவுகள், இந்த உணவுகள் எல்லாம் தவிர்த்துட்டு முடிஞ்ச வரைக்கும் வீட்டுல செய்யற உணவுகள், அதுவும் நல்ல ஈஸியா செரிமானம் ஆகக்கூடிய உணவுகள், எண்ணெய்கள்ல தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், கடலெண்ணெய் மட்டுமே யூஸ் பண்ணக்கூடியது. இதெல்லாமே கொஞ்சம் பாதுகாப்பா ஞாபகம் வச்சுக்கிட்டு கவனமா இதெல்லாம் நம்ம செஞ்சுட்டே வந்தோம் அப்படின்னா இந்த ஃபேட்டி லிவர் நமக்கு வராது.